முடிய வரைக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் நடிகருமான விஜய் அவரு நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் வேலைகள் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கிறதுனால விஜய் அவரும் இந்த படத்துல அவ்வளோ தூரம் ஈடுபாடு காட்டல அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட ரிலீஸ் வேலைகள் ஒரு பக்கம் தீவிரமா அந்த சைடு நடந்துட்டு இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் இவர் தேர்தலோட வேலைகளை ரொம்ப கவனம் எடுத்து இப்ப அதுக்கான தீவிர ஆலோசனை எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காரு. KVN புரொடக்ஷன் தயாரிப்புல விஜய் அவர் நடிச்சிருக்க ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கைக்காக விண்ணப்பிக்கப்பட்டுச்சு. படத்தை ஆய்வு செய்த தணிக்கை வாரிய குழுவினர் அதுல மதம், நாட்டோட பாதுகாப்பு படை, இத பத்தின சில சர்ச்சைக்குரிய காட்சிகள் எல்லாம் இருக்கு, இதனால படத்துக்கு நேரடியா சான்றிதழ் வழங்க முடியாது அப்படின்னு மறு ஆய்வு குழு பரிசீலனை பண்ணிருக்காங்க. தணிக்கை வாரியத்தோட இந்த முடிவை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்ச தனி நீதிபதி PT ஆசா தணிக்கை வாரியத்தோட பரிந்துரை செல்லாது அப்படின்னும் படத்துக்கு உடனடியா சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இதை எதிர்த்து தணிக்கை வாரியம் உடனடியா மேல்முறையீடும் பண்ணாங்க. இந்த மேல்முறையீட்டு மனுவை தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிச்சாங்க. இன்று வழங்கப்பட்ட தீர்ப்புல இந்த வழக்குல தணிக்கை வாரிய தரப்பு தன்னோட வாதங்களை முன்வைக்க தனி நீதிபதி முறையான கால அவகாசம் வழங்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதை சுட்டி காட்டி படத்துக்கு சான்றிதழ் வழங்க சொல்லி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செஞ்சு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. ஆக மொத்தத்துல பார்க்க போனா இந்த தேர்தல் விஷயங்கள் எல்லாம் முடிய வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏற்கனவே பிப்ரவரி மாதம் நாங்க இப்படி OTT தளத்துக்கு இந்த படத்தை கொடுத்திருக்கோம், கண்டிப்பா OTT நிறுவனம் எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறுவனம் என்னதான் வாதிட்டு முயற்சி பண்ணாலுமே அவங்களுக்கு சாதகமா இது அமையவே கிடையாது. ஜனநாயகன் படம் திரையில ரிலீஸ் ஆகுமா இல்ல OTTல தான் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல இருக்காங்க ரசிகர்களும். எது எப்படியோ இந்த முறை ரசிகர்கள் எதிர்பார்த்த ஜனநாயகன், அதுவும் விஜய் அவருடைய திரைப்பயணத்துல கடைசி படம், இந்த படத்தை அவ்வளவு ஆவலோட எதிர்பார்த்தாங்க. கடைசியில படம் ரிலீஸ் ஆகுறதுல இத்தனை சிக்கலா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்துக்கு அடுத்தடுத்து வர இந்த தீர்ப்புகளை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் சொல்லுங்க. விஜய் அவரு இந்த முறை தீவிரமா தேர்தல்ல கவனம் செலுத்திட்டு இருக்கிறதுனால இந்த படத்தோட ரிலீஸ் விஷயங்கள்ல அவ்வளவு தூரம் அவர் கவனம் செலுத்தலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளும் கேட்கப்படுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.